3 நாளா விடாம மழை பெஞ்சுட்டு இருக்குங்க. என்னடா பண்ணன்னு சொல்லிட்டு எங்களுக்கும் தெரியல. துணி காயல, அது காயலன்னு அம்மாவும் ரொம்ப ப்ரெஷர் ஆயி கத்திட்டே தான் இருந்தாங்க. சரி இன்னைக்கு ஏதாவது சூடா செஞ்சு சாப்பிடலாமேன்னு சொல்லிட்டு தான் நானே சமையல் பண்றேன்னு சொல்லிட்டு கிச்சன் போயாச்சு இன்னைக்கு. போயிட்டு ஜில்லி பரோட்டா தான் அம்மா வாங்கி வச்சிருந்தாங்க. சரி இதுவுமே சூப்பரா தானே இருக்கும். மோஸ்ட்லி கடையில வாங்குறது வந்து எப்பவுமே ரொம்ப ஆயிலா இருக்கும். இதே வீட்ல வந்துட்டு இது பண்ணா அதே டேஸ்ட்டு தான் இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி அதனால தான் இன்னைக்கு பண்ணலான்னு சொல்லி போயிருந்தேங்க. எப்பயும் போல சுடு தண்ணியில போட்டு அதை வந்துட்டு தனியா எடுத்து வச்சுட்டேன். அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக பெருஞ்சீரகம் பட்டை சோம்பு மட்டும் போட்டிருந்தேன். அது கூட அன்னாச்சி பூ ஒன்று இருக்குல்ல அதுவும் வந்து போட்டிருந்தேங்க. அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி கருவேப்பிலை இதை மட்டும் போட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டாச்சு. எல்லாமே நல்லா வதங்கி வரும்போது அது கூட கொஞ்சமாக உப்பு போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த பொடி வந்து ஆல்ரெடி கொடுத்துருந்தாங்க. அது மட்டும் தான் யூஸ் பண்ணியிருந்தேன். அதோட கருணாநிதி பொடி வந்துட்டு அம்மா வாங்கி வச்சுருந்தாங்க. அந்த பொடியும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி விட்டாச்சு. நான் சிங்கிளாக பண்ணுறேன்னு சொல்லிட்டு சமைக்க போனேன். ஆனால் அம்மா ஊடால வந்துட்டு தள்ளுன்னு சொல்லிட்டு அவங்க வேகமாக பார்த்துட்டு இருந்தாங்க. நீ என்னைக்கு முடிப்ப அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சேர்ந்து பண்ணிட்டு இருந்தாங்கங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.